குண்டூர் மிரப்பக்காய கோடி. நம்ம நார்மலாக வந்து தமிழில் என்ன சொல்லலாம், கோழி வறுவல்னு சொல்லலாம். இதை வந்து ஆந்திரா ஸ்டைலில் பண்ண போகிறோம். அப்படி சில்லி தனியா இதை வந்து பாயில் பண்ணி அரைக்கணும். இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் கொஞ்சம் லவ்வோட குக் பண்ணுங்கள். ஸ்பைசியை லவ் பண்ணுறதுக்கு இந்த ஃபுட்டு வந்து ரொம்ப மேட்ச் ஆகும், ரொம்ப அட்ராக்ட் ஆகும். மாலைமேடர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் செஃப் பாலாஜி, அலெக்சாண்ட்ராவிலிருந்து. இன்றைக்கி என்ன டிஷ்ஷு பார்க்க போகிறோன்னா, குண்டூர் மிரப்பக்காய கோடி. நம்ம நார்மலாக வந்து தமிழில் என்ன சொல்லலாம், கோழி வறுவல்னு சொல்லலாம். இதை வந்து ஆந்திரா ஸ்டைலில் பண்ண போகிறோம். அப்படி அட்டாண்டிக்காக அங்கே இருக்கிற இன்க்ரீடியன்ஸ், அந்த சில்லி பவுடர்லாம் போட்டு, சில்லி பவுடர் வித் தனியா இதை வந்து பாயில் பண்ணி அரைச்சி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வறுவல் பண்ண போகிறோம். ஸோ சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போன்லெஸ் போட்டுக்கலாம். சிக்கன் கூட அரைச்ச சில்லி தனியா இதை வந்து பாயில் பண்ணி அரைக்கணும். நெக்ஸ்ட் ஒன்று ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். சால்ட்டு, கொஞ்சம் டர்மரிக் பவுடர், கொஞ்சமாக கொஞ்சம் ஃப்ளேவருக்காண்டி கரி லீஃப். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, நம்ம பாயில் பண்ணி அரைக்கிற அந்த சில்லியும் தனியாகவும் தான். நல்லா பாயில் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கணும். இதுக்கு போடுற சில்லி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நார்மல் சில்லி போடக்கூடாது. 50% வந்து காஷ்மீரி சில்லியும் 50% வந்து நார்மல் சில்லி போட்டுக்கலாம். ஓகே, நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மேக்னேஷன் வந்து ஒரு 1 hour வந்து நல்லா சிக்கனோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணணும். நம்ம மேக்னேஷன் பண்ண சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை தடுக்கா போட்டு ஒரு லவ்லியாக வந்து டிஷ்ஷை மேக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் போட்டுக்கலாம். ஆயிலு கொஞ்சம் ஸ்பைசஸ் போட்டு இந்த சிக்கனை ஆட் பண்ணி அப்படியே பெரட்டி எடுக்க போகிறோம். கொஞ்சமாக ஜீரா, கொஞ்சம் ட்ரை சில்லி, கொஞ்சம் கிரீன் சில்லி ஸ்பைசிக்காண்டி. ஸ்பைசியை லவ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப வந்து பிடிச்ச டிஷ்ஷாக இருக்கும். கொஞ்சம் கரி லீவ்ஸு, கொஞ்சமாக ஃப்ளேவருக்காண்டி கார்லிக் சாப். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வரும்போது இந்த கோல்டு கலராக வந்து கார்லிக் மாறும். அப்போ வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணணும். இப்போ தான் அதில் இருக்கிற அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து ட்ரை ஆகிட்டு அதோடவே வந்து மிங்கிள் ஆகிட்டு அந்த டேஸ்ட் வந்து சிக்கனும் அந்த மசாலா இது சில்லியோட வந்து நல்ல ஒரு காரமாகவும் ஃப்ளேவராகவும் இருக்கும். அப்படி இது நம்ம வந்து நார்மலாகவும் சாப்பிட்லாம், இந்த ரைஸு சப்பாத்தி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, 5 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணி எடுத்துருக்கோம். வாவ், நைஸ். இது வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கோங்க, ப்ளஸ் கொஞ்சம் லவ்வோட குக் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இன்னும் வந்து ஸ்பைசியை லவ் பண்ணுறதுக்கு இந்த ஃபுட்டு வந்து ரொம்ப மேட்ச் ஆகும், ரொம்ப அட்ராக்ட் ஆகும். ஓகே, நல்லா வந்திருக்கு. கொஞ்சம் ட்ரை மட்டும் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் வந்து லெமன் போட்டுக்கலாம். நம்ம லெமன் வந்து எதுக்கு போடுறோம்னா, இந்த சில்லியோட ஃப்ளேவர் வந்து அதிகமாகவும் சிக்கனோட ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி இருக்கும். இது ரெண்டுத்தையும் வந்து ஈக்குவல் பண்ண நம்ம லெமன் போட்டுக்கலாம். ஓகே, ரெடி ஆயிடுச்சு டிஷ்ஷு. குண்டூர் மிரப்பக்காய் கோழி வந்து நல்லா வந்திருக்கு, நல்லா ரெட்டிஷாக வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.